முறை உனக்கு ஓய்வான நாள். அந்த நாள் வைகுண்ட ஏகாதசி. சொர்க்க வாசல் திறந்திருக்கும் பொழுது நீ மகிழ்வதற்காக அஸ்ததிக்க பாலகருக்கு தலைவராக விளக்கூடிய பொன்னுலக தலைவர் அங்கிருந்து ஊர்வசி அனுப்பினார். அவள் அழகிலே மயங்கி இருவரும் ஒன்று சேர்ந்து அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அது நடந்து முடிந்த கதை. முடிஞ்சு போச்சா? ஆமா. பிறந்த குழந்தை எங்கே சென்றது? தேவலோகத்திற்காக பயந்து கொண்டு ஊர்வசியானவள் அக்னி ஆற்றிலே வீசிய குலகுருவாக விலகக்கூடிய சுக்கராச்சாரியா எடுத்து வளர்த்து அனலிலே கிடத்த குழந்தைக்கு அனலா யமனுக்கு பிறந்த யமன்டா. அடி அனலாசுரா, எதற்காக வந்திருக்கின்றாய்? உன்னை அடிக்கவே வந்திருக்கிறேனா? என்னை அடிக்கவா? இந்த உலகத்தில் உள்ள உயிர்களை அனைத்து எடுக்கக்கூடியவன் நானு. இந்த யமதர்ம உயிரை எடுக்கிறதுக்கு தப்பா வந்துக்கிறான். சிவபெருமானிடத்திலே வரத்தை பெற்றிருக்கிறான். யாரை அவர் கொள்ளை நினைத்தாலும் அப்பொழுது பட்டி எடுத்து செய்யலாமா? மகனே அனலாசுரா, வேண்டாம், மற்றபடியே பார்த்து போய்விடு. எத்தனையோ உயிர்களை கவர்ந்திருக்கிறேன். இவனது உயிரை யார் கவர்ந்தது? எத்தனையோ பேர் திருமணமாக்கி குளம் போறாங்க, கோவில்லாம் போறான், கூட கொண்டு பார்க்கல. அழகான குழந்தை பிறந்திருக்கிறேன். இருந்தாலும் வந்தாய், தந்தையை பார்த்தாய் என்று தந்தையை பார்த்து சென்று விடுவதா? உனக்கு என்ன வேண்டும்? உனது உயிர் வேண்டாம். உன்னை கொண்டு விட்டுதான் பிறகு எடுத்து விட்டேன். சொல்ல மறுக்கின்றாய். இந்த வைவசுத பட்டினத்திலே ஒரு புறமாகிறான் இருந்து காலத்தை கழித்து விடுகிறேன் வைக்கப் போகிறாய். இதான உண்மை. உன்னை கொண்டு விட்ட பிறகுதான் நான் இருக்க போகிறேன். இந்த இடத்தை நீ அப்பொழுதே கொடுத்திருந்தா சேராத இடம் சேர்ந்து அரக்கனாக மாறி இந்த குழந்தை எடுத்து சென்றால் என்னுடைய மனைவி சேமலா தேவி என் மீது தவறாக வைத்திருப்பார். இப்போ நீ சாவனும் பொண்டாட்டி சேமலா தேவி பொண்டாட்டி கற்பக தாலி மது கரத்தாலி மடிய வேண்டும். அதுதான் எனது ஆசை. இந்த வைவசுத பட்டினத்தை விட்டு ஓடுகிறான். அவன் எங்கு ஓடினாலும் அக்னி ஜுவாலையாக வீச வேண்டும். சகல உயிரிழக்க பணியளக்க பரம்பொருளி நீயா இப்படி வளர்த்து உணர்த்தி எங்கள் இன்னலை உருவாக்கி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாயே அம்மா பாவியே உன்னால வந்தது. அங்க போயிட்டு சந்தோஷமா ஆடி பாடிட்டு வாடா அவளை கட்டி முச்சானா முச்சானா ஒரு முட்டு கொண்டு போச்சான். அது எட்டாச்சு எங்கிட்டனா குடிச்சா அதை தேவர்கள் ஒருவனா வளர்த்துருப்பேன். அதை விட்டுட்டு அதை ஆத்துல போடும். பாப்பா ஐயா
எனக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தம் அல்ல. ஐயா நீங்க எங்க இருக்கிறா வாங்க எப்பெருமான வணக்கம் ஐயா. எதை விதைக்கிறோமோ அதைதான் அறுவடை செய்ய முடியுங்க. கடமை மீறினார் ஊர்வசி. அதனால வந்த விளப்பையா பெற்ற குழந்தையை ஆத்திரை நீர் செறிந்தார். அன்று பிறந்த குழந்தை இன்று உங்களுக்கு ஆபத்தார். அவன் வரப்பட்டது யாரிடத்திலே? யாரிடத்தில் சிவபெருமான அந்த சிவன் வந்தால்தான் இதற்கு விளக்கம். இதன்படி முடிவு ஓம் நமச்சிவாய. தேவேந்திரா, என்ன ஆபத்து? யாரால் ஆபத்து உங்களுக்கு? எனது பக்தன் அவன் என்ன வரம் கேட்டானோ நீங்க என்ன வரம் கொடுத்தீங்களோ தெரியாது. தேவலோகமே எரிந்து கொண்டிருக்கிறது ஐயா. பார்த்தாயா சுவாமி? அதிக நெருங்க முடியவில்லை. அனைத்தும் தெரிந்து கொண்டு தெரியாதது போல் கேட்கிறார். இதெல்லாம் உன் திருவிளையாடலா சுவாமி? எங்களை சோதிப்பதும் சோதனை உள்ளாக்குவதும் எல்லாம் உன் செயல்தான். உனக்கு கைவந்த கலையாக போய்விட்டது. தேவேந்திரா, அரக்கர்கள் அரை புத்தி உடையவர்கள் என்னிடம் வரத்தை பெற்றார். வரம் பெற்ற பிறகு தேவர்கள் அனைவரையும் இப்போதே துன்புறுத்துகின்றார். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? எங்களை காப்பாற்ற வேண்டும். பார்த்தாயா? ஒரு உலகவேந்தன் தேவேந்திரன் அஸ்ததிக்கும் பாலர்களையும் சிறைப்பிடித்து விட்டான். எங்கள் நிலைமையை பார்த்தாயா? அந்த தூர்வாசம் கொடுத்த சாபத்தான் இழந்த சக்திகளை மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காக திருப்பார்கடலை ஒரு பாண்டமாக கொண்டு, மந்திரகிரி மலையை ஒரு மத்தாக கொண்டு, வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை ஒரு பிடைக்கயிறாக கொண்டு அமிர்தம் பிறப்பதற்காக நீ வழிவகுத்தான். ஆழகால விஷமானது பிறந்தது. அந்த ஆழகால விஷத்தை அடியேடி ஏற்றுக்கொண்டு அந்த ஆழகால விஷத்தை திருநில கண்டன் என்று அந்த அமுதத்திலே பிறந்தது. வெள்ளையார் 100 அசுவமேத யாகங்கள் செய்து எங்கள் தேவலோகத்தை எப்பொழுது அவனுக்கு அழிவு நேர்ந்து விட்டது. ஆனால் ஒன்று, அவன் என்ன தெரியுமா வரம் வாங்கியிருக்கின்றான்? எனது சக்தியால் அவனுக்கு அழிவு என்பது இருக்கக்கூடாது என்று வரம் வாங்கியிருக்கின்றான். ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். எப்போது எனது சக்தியால் அவனை அழைக்க முடியாது. எனது மனைவி பார்வதா சக்தியால் தான் அவனை அழைக்க முடியும். உமது சக்தியை தவிர வேற எந்த ஒரு சக்தியாலும் அழிவென்பதை இருக்கக்கூடாது. சக்தியின் சக்தியால் அழிவா? உண்மைதான். அது எப்படி எப்படி தெரியுமா? சாத்தியமாகும். பார்வதா, இந்த உலகம் தோன்றாமுன் தோன்றியவள் நீ. உண்மைதான். ஒரு நேரத்திலே என்ன உரைத்தாய்? இந்த உலகம் தோன்றாமுன் நான் தோன்றிவிட்டேன். எப்பொழுது எனக்கு ஒரு துணை வேண்டும் என்று மணலால் ஒரு உருவத்தை செய்ததற்கு உயிர் கொடுத்தாய். உண்மைதான். அந்த உருவமோ ஒரு ஆண் குழந்தையாக உருவெடுத்து உனக்காக அந்த குழந்தை என்ன செய்தார்? உனக்கு காவலுக்கு துணையாக வைத்தார். நானும் என்ன செய்தேன்? உன்னை காண வேண்டும் என்று வந்தேன். அந்த நேரத்திலோ இல்லப்பா, சிவன் பார்வதி இல்ல, இது உங்க சித்தப்பா, அது அவங்க பெரியம்மா. அடுத்தது உனக்கு தான்ப்பா நாடகம் ஆடலாம். அச்சந்திரவா கர்ண மோச்சமான தெரியல போடு. அப்பொழுது அந்த குழந்தையை காவலாக வைத்து விட்டாய். உன்னை காண நான் வந்தேன். அந்த குழந்தையானது வழிவிடவில்லை. நான் என்ன செய்தேன்? பார்வதாவை பார்க்க வேண்டும் என்று நான் உரைத்தேன். அந்த குழந்தை எதிர்த்தார். வழி விட மாட்டேன் என்று உரைத்தார். ஆத்திரம் அடைந்தேன். அந்த நேரத்திலே கோபம் அதிகரித்து அவன் சிரசை நான் வெட்டிவிட்டேன். என்ன செய்தாய்? நான் காவலாக வைத்த குழந்தையை நீ அழித்து விட்டாயே. இப்பொழுது அகோர உருவம் எடுக்கிறேன் என்று, இந்த உலகத்தை அழிக்கிறேன் என்று அகோர உருவம் எடுத்தாய். இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்று உரைத்தார். நான் என்ன செய்தேன்? அந்த குழந்தைக்கு உயிர் பெற வேண்டும் என்று செய்து
வடக்கு திசையிலே கஜமுகாசுரன் என்று சொல்லக்கூடிய அரக்கன் முத்தி மோட்சம் அடைய வேண்டும் என்று எனையே கோரிக்கை தவத்தில் இருந்தான். அவனை அழிக்க வேண்டும் என்று யானை முகத்தோடு அவன் பிறந்திருந்தான். அவனை கொன்று அவன் சிரசை அந்த குழந்தைக்கு வைத்து யானை முகத்தோடு யார் இந்த பிள்ளை, பிள்ளையார் என்று இந்த உலக மக்கள் அனைவரும் தூட்டினார்கள். அந்த குழந்தையை படைத்தால்தான் அந்த அழிக்க முடியும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றியவள் மூத்த சக்தி. ஒரு காலத்தில் பிரிந்து கிடந்தது. உருவாக்க வேண்டும் என்பதற்காக கிரேதாயுகம் திரேதாயுகம் அதுதான் இந்த சக்தி. சக்தி யுகத்திலே முழு முதல் கடவுளாக வழங்கக்கூடிய விநாயகரை உற்பத்தி செய்து அதனால் சக்தி பெற வேண்டும். உண்மைதான். சக்தி பெற்றால் அந்த அனலா சூரனை அழிக்கலாம். ஓ மரகரா அம்மா முக்கோணே சக்கரத்தில் முத்தாக அவதரித்தார். கை கட்டி உட்காராதீங்க. இரண்டாவதாக பேரை சொல்றது கூட உனக்கு சத்து இல்லை. நான் என்ன சொல்றது? உமாபதி உமாபதி என்று சொல்லக்கூடிய அழகு ஐயா. உமாபதி 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 ஐயோ உமாபதி போ. கடவுளே 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 ஆண்டவா, இதெல்லாம் உன் திருவிளையாடல் தானா? இதெல்லாம் பார்ப்பதற்காகவா வைத்தான் விநாயக பெருமானே. இரண்டாவதாக அனலாசூரனை அனலோடு விழுங்கியதா, வேகமெல்லாம் எரிந்ததா, அனலை குறைப்பதற்காக எருகம்பு மாலை, அந்த மாலை அணிவித்து ஆண்டவனுக்கு அனலாது குறைவில்லை. அனலாசுரன் தேவருக்கு இம்சை கொடுத்தான். அதனால் அனலாசுரனை விழுங்கியதா. இப்போது தேவேந்திரன் வெற்றி மாலையாக வெற்றிவேர் மாலை. ஆண்டவனே விநாயகா என்ன செய்வே தேவர்களோ, என் ஆண்டவனே விநாயகா என்ன செய்வோ தேவர்களோ, எந்த ஆண்டவனே விநாயகர் என்ன செய்வே முழுமுதற் கடவுளுக்கே இப்பேற்பட்ட நிலைமை என்றார். இந்த பாமர மக்கள் நிலைமை என்னாவது? தெய்வம் சோதிக்கும், ஒரு பொழுதும் கைவிடாது. ஆண்டவா, எங்களுக்காக அந்த அனலாசுரனை
அனலோடு வயிற்றிலே முழுங்கி விட்டார். ஐயோ, அனலாசுரன் வயிற்றிலே பார்த்தாயா? ஐயோ, எடுத்துக் கொண்டே விட்டானே. அவன் அனைவரும் காப்பாற்றுவது என்பதற்காகவே அனலாசுரன் சமன் செய்து அனலாசுரனையே அப்படியே விழுங்கி விட்டான். அவன் வயிற்றிலே பார்த்தாயா? வளர்ந்து கொண்டே வருகிறான். புத்தியானது பெருத்துக் கொண்டே வருகிறது. இப்படியே விட்டா இந்த உலகமாவது என்னாவது? ஆகையால் தந்தையாக விளங்கக்கூடிய சிவபெருமான் அவர் அணியக்கூடியது என்ன? அரவம். அந்த அரவத்தை விநாயகர் வயிற்றிலே கட்டுவோம். அரவம், அரவ மாலை. அரவத்தையே அணிகலனாய் கொண்டவனே விநாயகா. அரவத்தையே அணிகலனாய் கொண்டவனே விநாயகா. அந்த அரவத்தையே அணிகலனாய் கொண்டவனே விநாயகா. அரவத்தை கட்டியதா பார்த்தாயா? அனலாசுரன் வளரவும் முடியாமல் உள்ளவே அழிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் எரிந்து கொண்டிருக்கும் இந்த அனலை எப்படிதான் குறைப்பது? பிரம்மதேவனே, யானை முதல் எறும்புக்களை 84 ஜீவ பேதங்களுக்கும் 84 லட்ச ஜீவ பேதங்களும் படைப்பது நீ. சதுர் வேதத்தை கருத்தில் கொண்டு இதற்கு ஏதாவது ஒரு மார்க்கம் இருக்கிறதா? என்ன? இந்த அனலை தணிக்க ஏதாவது ஒரு பொருள் என்ன? இந்த அருகம் பிள்ளை பறித்து அதை மாலையாக கொடுத்து பிரம்மதேவரே, உங்களுக்கு என்ன புத்தி, என்ன பேதலித்து விட்டது? எரிந்து கொண்டிருக்கும் விநாயக பெருமான் உடலானது எதற்கும் உதவாத அந்த சிறு அருகம்புல் அது என்ன செய்ய போகிறது? உங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த அருகம்பிள்ளை பறித்து மாலையாக கொடுத்து இதோ இந்த விநாயகனுக்கு அணிவித்தால் அந்த அனலானது தணிந்துவிடும். ஆதியிலே உருவான அருகம்புல்லை மாலையாக பிரம்மதேவா, ஆணைக்கும் அடி சரக்கும் முழு முதற் கடவுளாக இருந்தாலும் எதை சாற்றினாலும் இந்த அனலானது குறையவில்லை. பார்த்தாயா மகத்துவத்தை? தானாக எங்கேயோ இருக்கும் இந்த அருகம்புல் மகத்துவம் இப்பொழுது இந்த ஆண்டவன் இந்த அருகம்புல்லை மாலையாக சுட்டிருக்கிறார். இந்த அருகம்புல்லின் மகத்துவம் என்ன தெரியுமா? யாராக இருந்தாலும் சரி, யாரையாக இருந்தாலும் சரி, பணம் உள்ள வலிமை உள்ளவனாக இருந்தாலும் சரி, இந்த அருகம்புல்லை உண்ணுவது எது? கோமாதா, பசு என்று சொல்லக்கூடிய கோமாதா. அந்த அருகம்புல்லை உண்டு நமக்கு தருவது சாணம். சீர்கட்ட வீட்டிலே அந்த சாணத்தை நீர்விட்டு மொழிகினார். மூதேவி போய் ஸ்ரீதேவி வந்து அடைவார். மூதேவி சென்று இந்த அருகம்புல்லின் மகத்துவம்
இந்த அழகான அருகம்புல்லை ஒரு பசுவானது மேய்ந்து அந்த பசு தரக்கூடிய சாணத்திலே நாம் ஏழை எளிய மக்கள் நல்ல ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, இந்த விநாயகனை பிடித்து வைப்பதற்காக நம் பக்தர்கள் அனைவரும் இந்த அருகம்புல்லால் உருவான சாணத்தை விநாயகராக பிடிப்பார்கள். இதுதான் அருகம்புல் மகத்துவம். அருகம்புல் மகத்துவம், அருகம்புல் மகத்துவம், அருகம்புல் மகத்துவம். அருகாசுரன் வதை, அருகம்புல் மகத்துவம், அருகாசுரன் வதை. இதுதான் அருகம்புல் மகத்துவம். இதற்கெல்லாம் காரணம் இந்த விநாயக பெருமான் விஜயம். விநாயகர் விஜயம், அனலாசுரன் வதை, அருகம்புல் மகத்துவம். எல்லாம் வல்ல நமது களக்காட்டூர் கிராமத்திலே முழு முதற் கடவுளாக விநாயக பெருமான் வீற்றிருக்கிறார். ஆகையாலே அம்மா, நமது சிவபெருமானாலும் சக்தி கரத்தாலும் உருவாக்கப்பட்ட இந்த விநாயகர், இந்த மஞ்சள் விநாயகரை ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு போயிட்டு உங்கள் மாங்கல்ய கயிறில் எடுத்துக்கோங்க. அதே போன்று இல்லத்தில் வைத்து விநாயகரை விடுத்து பூஜை செய்யலாம். நமக்கு நீர் விட்டு கலைத்து நமது இல்லத்தில் தெளிக்கலாம். இந்த விநாயகர் எடுத்து போங்க. தயவு செய்து அனைவரும் யாரும் போகாதீங்க. விநாயக பெருமான் கரத்தால் ஆண்டுக்கு ஒரு முறை தான் இந்த தரிசனம் கிடைக்கும், எல்லா நாளும் கிடைக்காது. விநாயக பெருமான் கல்லாக இருந்தாலும் இப்படி கருணை உள்ளம் கொண்டு மாலையோடு அதை தர போட்டு வச்சு விடும். உங்களால் முடிந்த காணிக்கையை படையில போட்டுவா, படையில போட்டுவிடு. காணிக்கையை செலுத்தி அந்த விநாயகரை பற்றி சொல்லும்படி நான் எல்லாருக்கும் தரேன். பிடிச்சி தரேன், கீழே போட்டோம். அப்பனே விநாயகா, நீ காலனும் கைத்தழும் கணபதி என்றிட கருமம் ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே. காக்கும் கடவுள் கணேசனே நினை, கவலைகள் அகல அவனருளே துணை. காக்கும் கடவுள் கணேசனே நினை, கவலைகள் அகல அவனருளே துணை. காக்கும் கடவுள் கணேசனை நினை. யாருக்கும் எதற்கும் அவனே முதல் பொருள். யாருக்கும் எதற்கும் அவனே முதல் பொருள். அன்பனும் பிடியுள் அகப்படும் கருப்பொருள். அன்பனும் பிடியுள் அகப்படும் கருப்பொருள். ஊட்டும் உலகிற்கும் ஒளி தரும் உரிமவன் உள்ளத்தில் நிறைந்திருக்கும் ஓங்கார தனிப்பொருள். காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவன் அருளே